ஒரு பெடல் வந்திருக்கு, தை மிஷின் பெடலு. ஹெட்டு ஒர்க் ஆகலை, டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஹெட்டு எந்த இதுவுமே இல்லை. கழட்டி தான் பார்க்கணும், ஒன்றுமே இல்லை. பார்ப்போம், கழட்டி பார்க்கலாம். அதில் கேபிள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ப்ளக்கு போடுறது ப்ளக் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது சரியாக இருக்கா பார்ப்போம். அதுக்கப்புறம் மோட்டர் கனெக்ஷன் வருது, அந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழட்டி ஒயர் விட்டு போயிருக்கு, ஒரு ஒயர் காயில் விட்டு போயிருக்கு. காயில் ஒயர், டிரான்ஸ்ஃபார்மர் காயில் விட்டு போயிருக்கு ஒயரு. ப்ளக்கு போட்டிருக்கோம், ப்ளக்கில் இருந்து கனெக்ஷன் வருதான்னு பார்க்கலாம். வரல, எதுவுமே கண்டினியூட்டி வரல. கழட்டிட்டு பார்ப்போம். ஒயர் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் கழட்டிடுவோம். பிஸ்கெட் கொடுங்க பிஸ்கெட். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்கு போடுறோம், அந்த கேபிளை கரெக்டாக செக் பண்ணணும்.
செக் பண்ணிவிட்டு மோட்டருக்கு போகக்கூடிய அந்த ஒயரை செக் பண்ணுங்கள். கண்டினியூட்டி செக் பண்ணுங்கள். டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுங்கள். அதை பண்ணதுக்கப்புறம் மற்ற எல்லா இதுவும் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு தடவை கழட்டி செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் ரொம்ப நல்லது. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கழட்டிட்டு ரீசெட் பண்ணுவோம் ஃப்ரீயாக. அப்படியே ஒயருங்களையும் செக் பண்ணிவிட்டு போயிருந்தால் ஒயரை மாற்றிடலாம். பாயிண்டெல்லாம் லைட்டாக தீஞ்சு போயிருக்கு. அதை கொஞ்சம் மெம்பர் ஷீட் போட்டு க்ளீன் பண்ணணும். தொட்டியத்தை வெளியே மாடு வந்துடுது. காயில் செக் பண்ணுறோம். காயில் நல்லா இருக்குது. ஒயரை செக் பண்ணுவோம். மோட்ரு ஒயரு, மோட்டருக்கு போகக்கூடிய அந்த ஒயரை செக் பண்ணுவோம். மோட்டருக்கு போகிற ஒயரும் நல்லாயிருக்கு. அந்த பின் பண்ணுறது ப்ளக்கை செக் பண்ணுவோம். ப்ளக்கில் ஒரு பாயிண்ட்டு தான் வருது, ஒரு பின்னுக்கு தான் வருது, கனெக்ட் ஆகுது.
வரல. ரெண்டு பின்னுக்கும் வரல, ஒரு பின்னுக்கு மட்டும்தான் வருது. அந்த ப்ளக்கு ஒயரை மாற்றி பார்த்துடலாம். ப்ளக் ஒயரை மாற்றினா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ப்ளக் கேபிளை வந்துட்டு மாற்றி விட்ருவோம். காயில் நல்லாயிருக்கு, மோட்ரு போகக்கூடிய அந்த கனெக்ஷனும் நல்லாயிருக்கு, ஒயர் நல்லாயிருக்கு. 3 பின் ப்ளக் ஒயர் மட்டும் கேபிள் மாற்றி விட்டுட்டு ஃபிட்டிங் பண்ணி செக் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா எம்எஸ் ஷீட்டு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. அந்த தகடு பட்ட இடம் அப்படியே சின்னதாக பொறிஞ்சு கொஞ்சம் பள்ளமாயிட்ருக்கும். அது ஓரளவு நல்லா தேய்ச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தகடெல்லாம் டைட்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் போட்டு தகடெல்லாம் டைட்டாக வருது செக் பண்ணி ஸ்பேனர் அந்த நட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே உள்ள நட்டெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் இருக்க போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஒயர் ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட நீங்கள் கூட ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டி செக் பண்ணிவிட்டு ரீஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், அது மாதிரி தனியாக ஏதோ ஒரு ஒயர் விட்டு போயிருக்கோம், இல்லை எரிஞ்சு போயிருக்கோம், அதை மட்டும் மாற்றுறத விட ஒரு தடவை எல்லாத்தையும் கழட்டி ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லா ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டிட்டு ரீஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒயரை மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. பச்சை ஒயருக்கு பச்சை ஒயரு, சிவப்பு ஒயருக்கு சிவப்பு ஒயரு, இந்த லாஸ்ட்டில் ஒரு கருப்பு ஒயர், அந்த லாஸ்ட்டில் ஒரு கருப்பு ஒயர் வரும். மோட்டருக்கு வரக்கூடியது எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. கரண்ட்லேருந்து வரக்கூடிய கருப்பு ஒயர் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதே இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மாற்றி பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடாக தான் இருக்கும். மாற்றி போடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஸ்பீடு ஒரே ஸ்பீடு தான் வரும். ஸ்பீடில் வந்து கண்ட்ரோல் வராது. கரெக்டாக அதே இடத்துல மாட்டிட்டிங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் வரும். ரெண்டு சிகப்பு ஒயர் வரும். மோட்டருக்கு வரக்கூடிய சிவப்பு ஒயரு, ப்ளக் ஒயர்லேருந்து வரக்கூடிய சிவப்பு ஒயரு. புது கேபிளும் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. எல்லாருமே கழட்டி பண்ணலாம். லேடிஸ் கூட கழட்டி பார்க்கலாம், கழட்டி பண்ணலாம். லிவர் ஃபிட்டிங் பண்ணுறோம். செட்டிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தகடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது ரெண்டு பக்கம் அந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்கும், அது கரெக்டாக க்ளோஸ்டாக வச்சுட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும்.
ஆயிடுச்சு. லைட்டாக அந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு கரெக்டாக வரும் ஸ்பீடு. அதுக்காக தான் பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கணும். ஒன்று முன்ன பின்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்பீடு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை கரெக்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிட்டு டோட்டலாக ஃபிட்டிங் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓடுது. நான் நல்லா ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ளோஸில் வந்து காமிக்கிறேன். ஓட வச்சு பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன்.